ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சத்யா. இன்றைக்கி எப்பயும் போல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிளாக் பார்க்கலாமா வாங்க. ஸோ இது வந்து மத்தியான டைமு, நல்லா வெயில் அடிச்சிட்டு இருந்தது. அன்றைக்கி வந்து ஒழுங்காக சமையல் பண்ணல, நான் கொஞ்சம் டயர்டாக இருக்குன்னு. ஸோ வந்து ஹஸ்பண்ட் தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க, என்வி வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அதனால் வந்து பிரியாணி இதெல்லாம் வச்சு, ஃப்ரைட் ரைஸ்லாம் வச்சு சன்னும் நானும் உட்காந்து சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டுட்டே வந்து சின்சான் தான் பார்த்துட்டு இருந்தேன். அப்போவுமே மணி வந்து ஒரு 2:30 ஆயிருந்தது. ஸோ எனக்கு எப்போல்லாம் தோணுதோ அப்போல்லாம் வந்து காஃபி போட்டு குடிக்கிற பழக்கம் அது வந்து முதலேருந்தே எனக்கு இருக்குது. ஸோ மேரேஜ்க்கு அப்புறம் தான் நான் வந்து ரொம்ப அடிக்கடி குடிக்க ஆரம்பித்தேன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு காலையில் ஒரு நேரம் குடிப்பேன், அப்புறம் ஒரு நேரம் நைட்டு குடிப்பேன். இப்போது வந்து மேரேஜ்க்கு அப்புறம் எப்போல்லாம் நம்மளுக்கு வந்து டைம் கிடைக்குதோ அப்போ இந்த மாதிரி குடித்தா நல்லா இருக்கும்னு தோணும். ஸோ அதனால் எடுத்து அது சூடாக குடித்ததுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக நல்லா சுறுசுறுப்பாக இருக்க மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நைட் டைமில் தான் வந்து துணியெல்லாம் வந்து ட்ரையரில் போட்டு காய போட்டேன். அவ்வளோ நேரம் ஆயிடுச்சு, ட்ரையரில் போட்டதே எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் தான் நான் வந்து அதை எல்லாத்தையுமே புழிஞ்சு போட்டேன். எனக்கு எப்பயுமே இந்த வாஷிங் மிஷின் தான் பெஸ்ட்டுன்னு தோணும், ட்ரையர் தனியாக இருக்கிறது. ஏன்னா வந்து ஒரே இதில் ஆட்டோமேட்டிக்கில் இருக்கிறப்போ அந்த அளவுக்கு வந்து அழுக்கு போகாதுன்னு நினைக்கிறேன். நாம் ஒரு ஆட்டோமேட்டிக் மிஷின் வச்சுருந்தோம், ஆனால் அதில் அந்த அளவுக்கு அழுக்கு போகல. பட் இந்த மிஷின் வந்து நல்லா அழுக்கு போகுது ஈஸியாக. என்ன நம்ம லிக்விட் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றினோன்னா நல்லா அலசிடுது. ரொம்ப கரையாக இருந்தால் தான் அலச முடியாது, நம்ம ஸ்க்ரப் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து முக்கால்வாசி 95% வந்து நல்லா அழுக்கு போக்கும். ஸோ அன்றைக்கி நைட்டு டின்னருக்கு வந்து நான் வந்து டிஃப்ரெண்ட்டாக ஒரு ரெசிபி ட்ரை பண்ணியிருந்தேன். அது என்னென்னா வந்து முட்டைக்கோஸ் வச்சு ஒரு லைட்டாக கிரேவியாட்ட சொல்லலாம், அந்த மாதிரி வந்து சிம்பிளாக பண்ணியிருந்தேன், சப்பாத்திக்கு பண்ணலான்னு. ஸோ அது வந்து ஒரு 2-3 டைம் தான் ட்ரை பண்ணியிருக்கேன். பட் வந்து அந்த ரெசிபி நல்லா வந்துச்சு. ஸோ உங்கள்கிட்டயும் ஷேர் பண்ணுறேன். ஈஸியான ரெசிபி தான், சப்பாத்திக்கு வச்சுக்கலாம், நம்ம வந்து இட்லிக்கு வச்சுக்கலாம், இல்லை அதை வந்து நம்ம வந்து பொரியலாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி பண்ணுறதுன்னு நான் காமிக்கிறேன். இதுக்கு வந்து முக்கியமாக வந்து முட்டைக்கோஸ் தான் தேவை. முட்டைக்கோஸு, ஆனியன் மட்டும் இருந்தால் போதும், வேறு எதுவும் அதிகமாக தேவைப்படாது. அப்புறம் ஒரு முட்டை ஊற்றி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இதெல்லாம் மட்டும் இருந்தாவே போதும். ஃபஸ்ட்டு வந்து ஒரு இதில் வந்து ஆயில் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து சோம்பு போட்டுக்கோங்க கொஞ்சோண்டு. சோம்பு இதில் லைட்டாக வெடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெங்காயம் போட்டுக்கோங்க, பெரிய வெங்காயம் போட்டுக்கோங்க. ஸோ பெரிய வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்ம வந்து வெட்டி வச்சுருக்க முட்டைக்கோஸ் வந்து சின்ன சின்னதாக நறுக்கிக்கோங்க, இல்லை ஓரளவுக்கு மீடியம் சைஸ் நறுக்கிக்கோங்க. அது வந்து கொஞ்சம் ஒரு ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு போட்டிருக்கேன். ஸோ போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா லைட்டாக வதக்கி விட்டுக்கிட்டே இருங்க. அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அந்த எண்ணெயிலே வந்து நல்லா வதக்கி விட்டுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னெல்லாம் போட்டிருக்கேன்னா கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள், அப்புறம் மஞ்சத்தூள், அப்புறம் வந்து சிக்கன் மசாலா தூள், இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க. முட்டை வந்து நம்ம எப்போ போடணுன்னா அந்த தண்ணி கொஞ்சோண்டு ஊற்றி அதை வேக வச்சிடணும் முட்டைக்கோஸை. அதுக்கப்புறம் அந்த இது வெந்ததுக்கப்புறம் தான் வந்து ஒரு முட்டையை வந்து உடச்சி உள்ளே ஊற்றியிருக்கேன். ஸோ இப்போ வந்து லைட்டாக கிளறிட்டே இருந்தீங்கன்னா தண்ணி பதம் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க முட்டை ஊற்றுறப்போ. ஸோ அதுக்கப்புறம் லைட்டாக ஃபைனலாக வந்து மிளகுத்தூள் கொஞ்சோண்டு போட்டிருக்கேன். அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. ஸோ சிம்பிளாக தான் இருக்கும் இந்த டிஷ்ஷு, பட் வந்து டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். இதுக்கப்புறம் நீங்கள் கொத்தமல்லி தழை போட்டிங்கனாலும் நல்லா தான் இருக்கும். ஸோ இதுதான் வந்து நான் வந்து சப்பாத்திக்கு வந்து செஞ்சுருந்தேன் சைட் டிஷ்ஷாக. நான் சின்ன வயசுலேருந்தே எனக்கு வந்து குக்கிங்கில் வந்து ஒரு சிம்பிளாக இன்ட்ரெஸ்ட் இருக்குது.
ஒரு 6th 5th ஸ்டாண்டர்ட்லேயே வந்து நான் வந்து சாம்பார்லாம் செய்வேன். எங்கள் அம்மா ஊருக்கு போயிருந்தாங்கன்னா நானும் எங்கள் அக்கா இந்த மாதிரிலாம் சேர்ந்து செய்வோம். ஸோ எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்னு சொல்ல முடியாது. ஓரளவுக்கு வந்து சமையலில் இதுனா அந்த பருப்பு அந்த மாதிரி தெரிகிறது வந்து எனக்கு ஆல்ரெடி கொஞ்சம் தெரியும். மேரேஜுக்கு அப்புறம் தான் வந்து ஃபுல்லாக வந்து பண்ண ஆரம்பிச்சது. ஆனால் கல்யாணத்துக்கு முன்னாடியே ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் செய்கிறது எனக்கு இன்ட்ரெஸ்ட் உண்டு. ஸோ இதான் என்னோடய மார்னிங் டிஃபனு, நைட்டு டின்னருக்கு எடுத்திருந்தோம். ஷின்சான் ஓடிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் வந்து ஏதாவது படம் பார்க்கலான்னு வந்து உட்காந்துருந்தேன். சாப்பிட உட்காந்ததுக்கப்புறம் தான் வந்து ஏதாவது இன்ட்ரெஸ்ட்டாக படம் இல்லை ஏதாவது பார்க்கணுன்னு தோணும். அப்போ வந்து போட்டு பார்த்துக்கிட்டே வந்து சாப்பிட்றது வந்து நல்லாயிருக்கும். வெறும் சாப்பாடு சுமாராக இருந்தாலும் படம் பார்த்துக்கிட்டு இல்லை நம்மளுக்கு பிடிச்ச விஷயத்த பார்த்துக்கிட்டே சாப்பிட்றப்ப வந்து இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும். ஸோ டின்னர் சாப்பிட்றலாம். ஸோ பார்க்க நல்லா இருக்குல்ல, ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா மணி 10 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் தூங்கினேன். இது வந்து இயர்லி மார்னிங் எடுத்த வீடியோ. ஸோ மார்னிங் டைமில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து சூரிய வெளிச்சமே வரல. நல்ல கிளைமேட் வந்து ஜில்லுன்னு இருந்தது. மழையும் லைட்டாக தூறிக்கிட்டே இருந்தது. ஸோ அதான் வெளியில் வந்து இதை பார்த்தா தான் ஒரு ரிலாக்ஸேஷனே கிடைச்ச மாதிரி இருக்கும். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா பூலாம் நல்லா பூத்திருந்தது. ஸோ அந்த பூவில் வந்து மழை பெஞ்ச துளியெலாம் இருந்துச்சு. அந்த மழை துளியெல்லாம் பார்க்குறப்போ வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. இது மாதிரி பார்க்குறப்போ நம்மளுக்கு வந்து எவ்வளோ மைண்டு ஃப்ரீயாக இருக்கும்னு யோசிச்சு பாருங்களேன். செமையாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி பார்த்து ரசிக்கிறது. இந்த மாதிரி பிளேசஸ்க்கு எங்கேயாவது போகிறது அது ரொம்ப பிடிக்கும். எனக்கு கேரளா டைம் தான் ஞாபகம் வருது இதெல்லாம் பார்க்குறப்போ. ஸோ இது வந்து நெக்ஸ்ட் டே எடுத்தது. நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து ஹஸ்பண்ட் சன் எல்லாத்தையும் கிளப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து தோசை ஊற்றினேன். அப்போவுமே ஒரு 11:30 இருக்கும்னு நினைக்கிறேன். தூங்கி ரெஸ்ட் எடுத்துகிட்டு வந்து தான் பண்ணேன். இல்லைன்னா ரொம்ப டயர்டாக இருக்குன்ட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஒரே ஒரு தோசை, ஒரு சிம்பிளாக வந்து நெய் தோசை ஊற்றிக்கலான்னு பண்ணேன். இப்போல்லாம் ஓரளவுக்கு வந்து ஃபுட் கண்ட்ரோல்மெண்ட்டில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். பட் வந்து என்ன ரிசல்ட் கிடைக்கும்னு தெரியல. இல்லை ரிசல்ட் சீக்கிரமாக கிடைக்குமா அது என்னன்னு தெரியல, பார்ப்போம். ஸோ காலையில் சாப்பாடை வந்து எடுத்தாச்சு. ஒரே ஒரு தோசை தான் எடுத்தேன். பசிச்சதுன்னா வேணால் இன்னொரு தோசை ஊற்றிக்கலான் இருந்தேன். ஸோ அதுவே எனக்கு கரெக்டாக இருந்தது, ஃபுல்ஃபில்லாக இருந்துச்சு. சாம்பார் தான் வச்சுருந்தேன். சாம்பாரும் சட்னியும். எனக்கு வந்து வெறும் சாம்பார் வச்சு சாப்பிடவே பிடிக்கும். பட் வந்து ஹஸ்பண்ட்க்கு சனுக்கு வந்து 2 பேர்த்துக்குமே சட்னி வச்சா தான் ரொம்ப பிடிக்கும். அதனால் அதை வச்சே மேனேஜ் பண்ணியாச்சு. ஸோ நம்மளோட சாப்பாடை சாப்பிட்டு முடித்தாச்சு. சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிம்பிளாக வந்து இது பண்ணியிருந்தேன். மார்னிங்கே வந்து நான் வந்து பூசணிக்காயெல்லாம் பண்ணி வச்சிட்டேன். பூசணிக்காய் பொரியல், சாம்பார் எல்லாம் பண்ணியாச்சு. சன்னுக்கு வந்து ஸ்கூல் கொடுத்து விடணும்ல, அதனால் காலையிலே எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து மத்தியானத்துக்கு வந்து ஆனியன் பக்கோடா வாட்டா பண்ணலாம் அப்படி சிம்பிளாக அப்படின்ட்டு ட்ரை பண்ணேன். இது வந்து ஏற்கனவே ஒரு 2-3 டைம் ட்ரை பண்ணியிருக்கேன். நல்லாயிருக்கும். சிம்பிளாகவும் பண்ண மாதிரியும் இருக்கும். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஸோ ரொம்ப ஈஸி தான். அதுக்கு வந்து ஒரு 2 வெங்காயம் 1.5 வெங்காயம் எடுத்திருக்கேன். நீங்கள் இவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. நிறைய போடுறதா இருந்தால் ஒரு 2 வெங்காயம் போட்டுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். ஒரு 2 வெங்காயம்னா ஒரு 4 மெம்பர்ஸ்க்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அந்த வெங்காயத்தை வந்து நல்லா நீளமாக வந்து கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பஜ்ஜி மாவு மிக்ஸ் பவுடர் இருக்குல்ல, சக்தி பிராண்டில் எடுத்திருக்கேன். ஸோ அது வந்து கொஞ்சோன்னு போட்டுக்கோங்க. ஒரு 1/2 பாக்கெட் போட்டுக்கோங்க, ஒரு 1/4 பாக்கெட் போட்டுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். ஸோ போட்டுட்டு அது வந்து அதில் ஏற்கனவே நம்மளுக்கு வந்து கொஞ்சம் உப்பு இருக்கும். உப்பு வந்து போடுறதா இருந்தால் கொஞ்சம் பார்த்துட்டு போடுங்க. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சோண்டு கலருக்கு மட்டும் வந்து சில்லி பவுடர், காஷ்மீரி சில்லி பவுடர் கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க. ரொம்ப போட வேணாம்.
உங்களுக்கு காரம் பிடிக்கும்னா இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கோங்க. எங்களுக்கு காரம் ஒத்துக்காது, அதனால சன் வந்து சாப்பிட மாட்டார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து சோம்பு போட்டுக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க சோம்பு. சோம்பு வந்து இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கும், நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து நம்ம நறுக்கி வச்சுருக்க பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்லா உடச்சி விட்டுக்கோங்க, அப்போ தான் வந்து நல்லா பிரிஞ்சு வரும். ஸோ போட்டு முடிச்சுட்டு நல்லா வந்து பரட்டிக்கோங்க மாவில். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பஜ்ஜி கன்சிஸ்டன்சிக்கு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. ஃபஸ்ட்டு அந்த ஆனியன்லாம் நல்லா இது பண்ணி உடச்சி விட்டுக்கோங்க. ஏன்னா வந்து உடையாதுல, அப்படியே கட்டி கட்டியாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால் வந்து நல்லா உடச்சிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. உப்பு வந்து டேஸ்ட் பார்த்துக்கோங்க போடுறதுக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு வந்து கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும். தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பிசைஞ்சிக்கிறேன். இது வந்து ஊற வைக்கணும்னு நம்மளுக்கு அவசியம் இல்லை. போட்ட மிக்ஸ் பண்ண அடுத்த நிமிஷமே நம்ம வந்து ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணிடலாம். ஸோ கடைசியாக வந்து கொஞ்சோண்டு வந்து கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டுக்கிறேன். டேஸ்ட் நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து நம்ம வந்து சாம்பார் சாதத்துக்கு, தயிர் சாதத்துக்கெல்லாம் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து ரச சாதத்துக்கு, புளிக்குழம்புக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து எண்ணெய் வந்து கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். ஸோ அடுப்பை வந்து கொஞ்சம் ஸ்பீட் கம்மியாக வச்சே பண்ணுங்கள், இல்லைன்னா ரொம்ப இதாக கருகி போயிடும் அப்புறம். அதனால் வந்து பார்க்குறப்பமே வந்து கொஞ்சம் கலர் வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி, அதாவது ரொம்ப ரெட்டிஷாக ஆகாமல் ஓரளவுக்கு பொரிஞ்சோடனே எடுத்து பாருங்கள், டேஸ்ட் நல்லாயிருக்கும். ரொம்ப பொரிஞ்சிருச்சுன்னா ஒரு மாதிரி ஆயிரும், ரொம்ப ஹார்டாயிரும். ஸோ அவ்வளோதான். இன்றைக்கி மத்தியானத்துக்கு இதான் பண்ணியிருந்தேன் நான். அன்றைக்கி மத்தியானத்துக்கு வந்து இது கொஞ்சம் ஹெவியாக தான் பண்ண மாதிரி இருந்தது இன்றைக்கி. ஸோ இது வந்து செவ்வாய்க்கிழமை எடுத்த விலாக் இன்றைக்கி. ஸோ ஸ்கூல் தொடங்கி 2 நாள் ஆயிடுச்சு. டே இப்படி தான் போகுது. வந்தோடனே மத்தியானத்துக்கும் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக செய்கிற மாதிரி இருக்கும். காலையிலே வந்து எல்லாத்தையும் டிஷ் எல்லாம் முடிச்சிடுவோம் நம்ம. அப்புறம் மத்தியானத்துக்கு ஏதாவது செய்கிற மாதிரி இருக்கும். இப்படியே தான் போயிட்டுருக்கு என்னோடய டே. ஸோ பிளேட்டில் வச்சிடலாம். ஸோ ஹஸ்பண்ட்க்கு வச்சிட்ருக்கேன். அவங்க வந்துடுவாங்க இன்னும் ஒரு 1/2 அன் ஹவரில். அதனால வந்து எல்லாத்தையுமே எடுத்து வச்சிட்டேன். ஸோ எடுத்து ரெடியாக வச்சுருந்தா சாப்பிட்றதுக்கும் அவங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட் வரும். அதே நேரத்தில் அவங்களும் வந்து கேட்பாங்களா, அதனால். ஸோ 2 இதுவும் வச்சு நம்மளுக்கு வந்து சாம்பார் வச்சுருந்தேன். ஸோ சாம்பார் ஊற்றி சாப்பிட்றலாம். ஸோ இதுதான் எங்களோட லன்ச்சு. இன்னொரு வீடியோவோட உங்களை நான் பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.